ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த மேல்நாத்தம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயவேலு. இவருக்கு 2 மகள் 1 மகன் உள்ள. மூத்த மகளான கிருத்திகா விழாப்பக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் ஆங்கில லிட்டரேச்சர் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். கிருத்திகாவை அரப்பாக்கத்தைச் சேர்ந்த கவியரசு என்பவர் ஒரு தடவை பட்சமாக காதலித்து வந்ததாக தெரிய வருகிறது. கிருத்திகா வழக்கம் போல் நேற்று கல்லூரிக்கு சென்று விட்டு மாலை கல்லூரி பேருந்தில் இருந்து இறங்கி நடந்து சென்ற போது அங்கு இருந்த கவியரசு மறைத்து வைத்திருந்த கத்தியால் கழுத்து மற்றும் கை பகுதியில் வெட்டியுள்ளார். இதில் காயமடைந்த கிருத்திகா சம்பவ இடத்திலே மயக்கமடித்து விழுந்துள்ளார். அங்கு இருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு முதற்கட்ட சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சையில் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய கவியரசை தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்ததில் கவியரசு இன்று அதிகாலை வாழைப்பந்த போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசார் முதற்கட்ட விசாரணையில் கவியரசு கிருத்திகாவை 3 ஆண்டுகளாக ஒருதலை பட்சமாக காதலித்து வந்தது தெரிய வந்தது. காதலை சொல்லிய மறுத்தது காரணமாக கல்லூரி மாணவி கத்தியால் வெட்டப்பட்டதாக தெரியது. குறிப்பாக காதலை மறுத்த காரணத்தினால் கல்லூரி மாணவி தந்தை கண் முன்னே வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.